ஆன்மீக நண்பர்களே, சபரிமலை ஐயப்பன் கோவில் கேரளாவின் பத்தினம்திட்டா மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற புனித தலம். முக்கிய தெய்வம் சுவாமி ஐயப்பன். இவர் பிரம்மச்சாரி கோலத்தில் வீற்றிருப்பார். மண்டல பூஜை 2025 26 ஆண்டிற்கான மண்டல கால பூஜைகள் நவம்பர் 15, 2025 அன்று தொடங்கியது. டிசம்பர் 26, 2025 அன்று மண்டல பூஜைகள் நடைபெறும். மகரவிளக்கு பூஜை ஜனவரி 14, 2026 அன்று பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தரிசனம் நடைபெறும். இருமுடிகட்டு பக்தர்கள் 41 நாட்கள் விரதமிருந்து புனிதமான இருமுடி ஏந்தி மலை ஏறுவது வழக்கம். 18ஆம் படி இருமுடி ஏந்திய பக்தர்கள் மட்டுமே புனிதமான 18 படிகள் வழியாக ஏறி செல்ல அனுமதிக்கப்படுவர். மகிஷி என்ற பெயர் கொண்ட அசுரபலம் கொண்ட அரக்கியை கொன்ற பிறகு சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடமே சபரிமலை என்று கூறப்படுகிறது. இந்த மலையின் உச்சியில் உள்ளது. சராசரியாக கடல் மட்டத்திலிருந்து 914 மீட்டர் உயரத்தில் காணப்படுகிறது. புனித பயணம் மேற்கொள்வதற்கு 48 நாட்கள் விரதம், கடினமான தவம் பக்தர்கள் இருக்கணும். இதற்காக பக்தர்கள் துவக்க நாளிலிருந்தே ருத்ராட்சத்தினாலேயும் அல்லது துளசி மணிகள்னால் செய்யப்பட்ட சிறப்பு மாலையை கழுத்தில் அணிஞ்சு பிரார்த்தனை செய்யணும். முதல் நாளிலிருந்தே விரதத்தை மேற்கொள்ளும் அடியார்கள் பொதுவாக மாமிச உணவு, மீன், ட்ரிங்க்ஸு, புகையிலை, பெண்களுடன் தொடர்பு, அநாகரிகமான பேச்சுக்கள், வார்த்தைகளை தவிர்த்தல், தலைமுடி மற்றும் முகத்தில் வளரும் மீசையை போன்றவைகளை திருத்தாமல் இருக்கிறது, இது போன்ற விதிமுறைகளை ஆசாரத்துடன் கடைபிடிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர்கள் உள்ளூர் கோவில்களுக்கு சென்று அங்கு பிரார்த்தனை செய்யணும். மேலும் எளிய கருப்பு, நீலம் அல்லது குங்குமப்பூ நிறத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய துணிகளை மட்டும் அணியணும். அதாவது பயணம் மேற்கொள்பவர்களுக்கு கட்டுப்பாடுகள் பெரிய கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடியங்க பெரிய பாதை வழியாக செல்லணும். காற்றின் வழியே நடந்து தான் செல்லணும். விலங்குகள் அதிகமாக இருக்கும். வெள்ளை நிறம் வெகு தூரம் தெரியும் வரை அப்படிங்கிறதுனால காட்டு விலங்குகளிலிருந்து தப்ப ஒளி சிதறல் கொண்ட கருப்பு, நீலம் ஆகிய நிறங்கள் கொண்ட துணிகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இன்றைக்கு நம்ம என்னென்னா சபரிமலையை பற்றி ஒரு சுருக்கமான தகவலை பார்த்தோம். நன்றி நண்பர்களே.